வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5இல் 3ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 5 ஈக்குவல் 0 என்ற நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு, சாய்வு கோணம் மற்றும் ஒய் வெட்டு துண்டு ஆகியவற்றை காண்க. ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இதை எடுத்து எழுதிடுவோமா பாருங்க. 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதனுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும், சாய்வு கோணத்தை கண்டுபிடிக்கணும், ஒய் வெட்டு துண்டை கண்டுபிடிக்கணும். 3 இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த 2 உள்ள பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க. 2 எக்ஸையும் பெருக்கினா 2x மைனஸ் 2 ஒய்யும் பெருக்கினா 2y பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதை நம்ம என்ன வடிவத்துக்கு மாற்றணும்? சாய்வு ஒய் வெட்டு துண்டு வடிவத்துக்கு மாற்றணும். y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். மாற்றினதுக்கு அடுத்து எக்ஸோட கெழு தான் சாய்வு, இந்த மாறிலி உறுப்பு தான் என்னது? ஒய் வெட்டு துண்டு. சரியா? இப்போ பாருங்க, அப்போ நமக்கு ஒய் மட்டும்தான் இடது பக்கம் இருக்கணும். பாருங்க, மைனஸ் 2y மிச்சம் எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போங்க. பிளஸ் 2x இங்கே வந்தால் மைனஸ் 2x பிளஸ் 5 வலது பக்கம் வந்தால் மைனஸ் 5. எல்லா உறுப்பு மைனஸ் இருக்கா? மைனஸை கொண்டு பெருக்குங்க. அப்போ மைனஸ் கொண்டு பெருக்குனா பிளஸ் 2y மாறும், மைனஸ் கொண்டு பெருக்குனா பிளஸ் 2x மாறும், மைனஸ் மைனஸ் பண்ணா பிளஸ் 5 மாறிடும். இந்த இடத்துல பாருங்க, ஒய்யோட கெழு என்ன இருக்கணும்? 1 தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ என்ன செஞ்சிடலாம்? 2ஆல் வகுக்கலாமா? 2ஆல் இருபுறமும் வகுக்க, 2ஆல் இருபுறமும் வகுக்க. அப்போ பாருங்க, 2y பை 2 ஈக்குவல் டு 2x பை 2 5 பை 2 எல்லாத்தையும் 2 கொண்டு வகுத்துட்டோம். இந்த இடத்துல நமக்கு இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ பாருங்க, y ஈக்குவல் டு 2 கேன்சலா x பிளஸ் 5 பை 2. இங்க பாருங்க, இங்க எக்ஸோட கெழு எக்ஸுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. அப்போ என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ முதல்ல சாய்வு கண்டுபிடிச்சிருமா? பாருங்க, therefore சாய்வு, சாய்வு வந்து நம்ம ஸ்மால் எம்மை கொண்டு குறிப்போம். சாய்வுன்றது என்னது? எக்ஸோட கெழு. எக்ஸோட கெழு என்ன இருக்கு? 1. நம்ம சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அதுக்கு அடுத்தது சாய்வு கோணம் கண்டுபிடிக்கணும். சாய்வு கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க, ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா? m ஈக்குவல் டு tan தீட்டா, m ஈக்குவல் டு tan தீட்டா, இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, இங்க எம்மோட மதிப்பு என்னது? 1 இல்லையா? அப்போ 1 ஈக்குவல் டு tan தீட்டா, 1 ஈக்குவல் டு இந்த எம்முக்கு மேலே என் மதிப்பு மாத்திட்டோம். என்ன வந்துருச்சு? 1 ஈக்குவல் டு tan தீட்டா. இங்க tan இருக்கு, இங்கேயும் tan வந்தா நல்லா இருக்கும். அப்போ tan 45 டிகிரியோட மதிப்பு எத்தனை? 1. அப்போ 1க்கு பதிலாக என்ன மாத்தலாம்? tan 45 மாத்தலாம். இந்த 1க்கு பதிலா நம்ம என்ன மாத்திக்கலாம்? tan 45 டிகிரி மாத்தலாம். ஈக்குவல் டு tan தீட்டா. இது அப்படியே சைடை மாத்திங்க. இடது பக்கம் வலது பக்கம் மாத்திங்க. என்ன வரும்? tan தீட்டா ஈக்குவல் டு tan 45 டிகிரி. இப்போ பாருங்க, 2 பக்கமும் விகிதம் சமமா இருக்கு. tan. அப்போ கோணம் சமம். therefore தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இதான் என்னது? சாய்வு கோணம். அதுக்கு அடுத்தது ஒய் வெட்டு துண்டு கண்டுபிடிச்சிடலாமா? therefore ஒய் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு. எது ஒய் வெட்டு துண்டு? சீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். பாருங்க, இதுல y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி மாறிலி இருக்கு இல்லையா? அதான் ஒய் வெட்டு துண்டு. அப்ப இந்த வடிவத்துல பாருங்க, y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, சிக்கு பதிலா எனக்கு 5 பை 2 இருக்கா? இந்த 5 பை 2 தான் என்னது? ஒய் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு. சரியா? இந்த இடத்துல எழுதிங்க, சாய்வு கோணம், சாய்வு கோணம். சாய்வு கோணத்தை தீட்டா எழுத்து கொண்டு குறிப்பான். சாய்வு m ஈக்குவல் டு 1, சாய்வு கோணம் தீட்டா ஈக்குவல் 45 டிகிரி, ஒய் வெட்டு துண்டு சி ஈக்குவல் டு 5 பை 2. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.